Hi friends, welcome to Chelakkutti Home. இந்த hair pack வந்து பாத்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி யூஸ் பண்ணது தான் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. இது எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்க்கிறதுக்கு முன்னாடி Chelakkutti Home சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடுகு எடுத்துக்கலாம். கடுகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம்ல இருந்து 100 கிராம் உங்க தலைமுடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதல வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த பொருளும் இந்த கடலை பருப்பு சேர்த்திருக்கிறது பருப்பு இந்த மாதிரி எதுவுமே இதல ஆட் பண்ணிருக்க கூடாது வெறும் கடுகு மட்டும் தான் எடுத்துக்கணும் இப்போ இந்த கடுகு கூடயே வந்துட்டு கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கங்க இந்த கருவேப்பிலை பாத்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடயே வந்து பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் வந்து நம்மளோட முடிக்கு வந்து மெலனின் உற்பத்தியை கொடுக்கறனால நம்ம இந்த கருஞ்சீரகம் ஆட் பண்ணுவோம் எப்பவுமே ஹேர் பேக் ஹேர் டை இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இத வந்து பாத்தீங்கன்னா அடுப்பை பத்த வச்சு இப்போ இது எல்லாமே நல்லா வறுக்க ஆரம்பிச்சிரலாம் இப்போ உங்களுக்கு நல்லா இது வறுபடணும்னு பாத்தீங்கன்னா கருவேப்பிலையா இருந்துச்சுனா உங்களுக்கு ரொம்ப கருகருன்னு ஆகாது கடுகு வந்து உங்களுக்கு கருப்பாகிறது வச்சு தான் வந்து நம்ம சரி அந்த கருகி இருக்கு அப்படி நம்ம பார்க்க முடியும் இப்போ அதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பவுல்ல வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு காபி பவுடர் வந்து ஆட் பண்ணிருக்கேன் இது எந்த பிராண்டா வேணாலும் இருக்கலாம் இந்த பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராண்ட் தான் இருக்கணும் அந்த பிராண்ட்லாம் இல்ல எந்த காபி பவுடர் வேணாலும் இருக்கலாம் இதல வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க கடையில இந்த கருவேப்பிலையும் இந்த கடுகுலாம் நல்லா வந்து வதங்கி இருக்கா அப்படி நம்ம பார்க்கலாம் நல்லா வறுபட்டிருக்கணும் அப்பதான் வந்து உங்களுக்கு கலர் நல்லா கிடைக்கும் நல்லா மொறுமொறுன்னு வரணும் அந்த டைம்ல தான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணனும் பாருங்க நல்லா கருகி இருக்கு இந்த சமயத்துல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா வந்து ஆற விட்டுறலாம் இப்போ இத வந்து ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல மாத்தி இது நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துருங்க கொரகொரன்னு இருந்துச்சு அப்படினா நல்லாவே அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்தறேன் இப்போ இதல வந்து பாத்தீங்கன்னா கடுகுல வந்து நல்லா எண்ணெய் பசபசப்பு இருந்துட்டே இருக்கும் நம்மளோட ஹேரை வந்து நல்லா டை பண்ணி கொண்டு வரும் நல்லா கலர் கொடுக்கும் முடிக்கு ரொம்ப சத்து முடி வளர்ச்சியை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம முடி கொட்டுற பிரச்சனையும் வந்து தடுக்கும் எண்ணெய் பிசுப்பு அதிகமா இருக்கறனால முடிக்கு வந்து எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெngth and ஸ்ட்ராங்கா இருக்கும் எண்ணெய் பிசுபிசுப்பு இருந்துட்டே இருக்கும் முடியல நம்ம இது ஃபர்ஸ்ட் டைம் அரைக்கிறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொரகொரன்னு இருந்துச்சு செகண்ட் டைம் வந்து மறுபடியும் நான் பல்ஸ்ல போட்டு அரைச்சிட்டு வந்தேன் இப்போ நல்ல பொடியா இருக்கு இத வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மெத்தட்ல யூஸ் பண்ணலாம் ஒன்னு வந்து எண்ணெயில வந்து ஊற வச்சு நம்ம தலையில அப்ளை பண்ணிட்டு வரலாம் அதுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என்ன கருவேப்பிலை கடுகு கருஞ்சீரகம் இது எல்லாமே நம்ம அரைச்சு போறனால இது வந்து நல்லா உங்களுக்கு எண்ணெயில ஊறி உங்களுக்கு டை ஃபார்ம் கொடுக்கும் இல்ல அப்படினா இந்த மாதிரி காபி பவுடர் வச்சு கூட நீங்க கலந்து ஹேர் பேக்காவும் நீங்க யூஸ் பண்ணலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த சட்டியிலே எல்லாத்தையும் போட்டுருக்கேன் இப்போ இது கூட வந்து நம்ம முதல்லயே நம்ம mix பண்ணி வச்சிருந்த காபி பவுடர் இருக்குலையா அந்த தண்ணியை வந்து நம்ம இத ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஊறி வந்திருக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சாச்சு நல்லா கலர் இறங்கி இருக்கு இது வந்து சுடு தண்ணியோ எதுமே ஊத்த வேணாம் பச்சை தண்ணியிலே நீங்க இத ஊற வைக்கலாம் இப்போ பாருங்க கொஞ்சமா வந்து நம்ம விட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் உடனே எல்லா தண்ணியும் ஊத்திராதீங்க கொஞ்சமா mix பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுனாலுமே தலையில வந்து நிக்காது ஹேர் பேக் சோ இந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு நல்ல கெட்டியா இல்லாம நல்ல ரொம்ப அதாவது நடுத்தரமா இருக்கணும் mix பண்றது இது ரொம்ப கெட்டியா இருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு mix பண்ணிக்கிறேன் பாருங்க இப்போ இத வந்து நம்ம தலையில அப்ளை பண்ற அளவுக்கு இருக்கு இது வந்து சொட்டவும் சொட்டாது தலையில எடுத்து அப்ளை பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் நல்ல தலையில ஒட்டும் இப்போ இது கூட கொஞ்சமா லெமன் விட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் லெமன் விட்டு கொஞ்ச நேரம் வந்து ஊற விட்டுருங்க அதுக்கு அப்புறம் எடுத்து தலையில அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க இது அப்ளை பண்றது எப்பொழுது போல தான் dry hairல வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா 1 மணி நேரம் வந்து ஊற விடுங்க அதுக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வாங்க நல்ல கலர் கிடைக்கும் இது வந்து வாரத்துல ஒரு தடவையாவது செய்யுங்க கண்டிப்பா 3 மாசத்துல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா Chelakkutti Home சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க thanks for watching bye